श्रीमहागुरुभ्यो नमः। हरिः ओम। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे குருபரம்பராம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம் மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம பகவத்கீதையில ஒரு ஸ்லோகத்தை விரிவான அர்த்தத்தோட பார்க்கலாம். அவாச்யவாதாம் ச பகூன் வதிஷ்யந்தி தவாஹிதாஹ நிந்தந்தஸ்த்வசாமர்த்தியம் ததோ துக்கதரம் நுகிம். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம். இது இந்த பகவத்கீதையின் 2வது அத்தியாயமான சாங்கிய யோகத்தோட 36வது ஸ்லோகம். இதுக்கு முன்னாடி வந்த ஸ்லோகங்களில் நம்ம கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த மாதிரி போரிடறதுக்கு நீ தயக்கமடையாத, போரில் சண்டை போட தயக்கமடையாத, இந்த மாதிரி தயக்கத்தால் இந்த போரை புறக்கணிச்சனா உன் மேலே இருக்கிற மரியாதை எல்லாருக்குமே குறைய ஆரம்பிச்சிடும். ஒரு கட்டத்தில் அது அழிந்தே போயிடும். உன் மேலே மரியாதையே யாருக்குமே இருக்காது, யாருமே மரியாதையை செலுத்த மாட்டா அப்படின்னு சொல்கிறார் கிருஷ்ணர். இதை கேட்டாவது நம்மளோட அர்ஜுனன் இந்த போரிடறதுக்கு சம்மதிப்பார் அப்படின்னு ஒரு எண்ணத்தில் இருந்தார் நம்ம கிருஷ்ணர். இப்போ இந்த ஸ்லோகத்தில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவாச்சிய வாதாம்ச பகுன் வதிஷ்யந்தி தவாஹிதாஹா. அதாவது இது வரைக்கும் உன்னை புகழ்ந்து ரொம்ப புகழ்ச்சியோட கலந்த வார்த்தைகளால் உன்னை புகழ்ந்துக்கிட்டே வந்த மக்கள் இனிமே உன்னை வேறு மாதிரி பேச ஆரம்பிப்பா அப்படின்னு சொல்கிறார் நம்மளோட கிருஷ்ணர். எந்த மாதிரி அப்படின்னா, அவாச்சிய வாதாம்ச பகுன், அதாவது எந்த ஒரு மனிதனுமே சக மனிதர்கிட்ட, அதாவது இன்னொரு மனிதர்கிட்ட யூஸ் பண்ணக்கூடாத வார்த்தைகளை யூஸ் பண்ணி உன்னை திட்ட ஆரம்பிப்பா. உன்னை ராஜான்னு நம்பி உன்னோட ராஜ்யத்தில் மக்களாக வசித்து வருவோமே, எங்களுக்கு நீ செலுத்துகிற நன்றி இதுதானா அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ண தகாத வார்த்தைகளை யூஸ் பண்ணி திட்ட ஆரம்பிப்பா உன்னை அப்படின்னு சொல்கிறார் நம்மளோட கிருஷ்ணர். அவாச்சிய வாதாம்ச பகுன் வதிஷ்யந்தி தவாஹிதாஹா. இது மக்கள் மட்டும் பண்ணுவான்னு நினச்சிட்டு இருக்கியா? இல்லை, உனக்கு இப்போதைக்கு இந்த நேரத்தில் உனக்கு இந்த சமயத்தில் இருக்கிற எதிரிகள் எல்லாருமே அதே மாதிரி தான் பண்ணுவா. அதனால் எதிரிகள் மட்டும் பண்ணால் பரவாயில்ல, ஆனால் நீ யார் மேலே அன்பு வச்சிருக்கியோ, யார் மேலே அன்பு செலுத்துறியோ அந்த மக்களே உன்னை இந்த மாதிரி திட்ட ஆரம்பிப்பா. அவாச்சிய வாதாம்ச பகுன் வதிஷ்யந்தி தவாஹிதாஹா நிந்தந்தஸ்வசாமர்த்தியம் ததோ துக்கதரம் நுகிம். இந்த விஷயங்கள் எல்லாம் கேட்டு உன்னோட மனசு புண்பட்டு போயிடும், நீ ரொம்ப சோகமாயிடுவ. இந்த மாதிரி ஒரு நிலை வரணும், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரணும் நீ ஆசைப்படுறியா அர்ஜுனா அப்படின்னு கேட்குறார் நம்மளோட கிருஷ்ணர். இந்த மாதிரி அவர் ஏன் கேட்குறார், இந்த மாதிரி இந்த ஸ்லோகத்தை அவர் ஏன் சொல்லணும் அப்படின்னா, அந்த நேரத்தில் நம்ம அர்ஜுனன் ஒரு ராஜாவாக தான் அந்த போர்க்களத்தில் இருந்தார். பொதுவாகவே அந்த காலத்தில் ராஜாக்களுக்கு மக்கள் மேலே அவ்வளோ பிரியம் இருக்குமோ. மக்களுக்கு ராஜா மேலே அவ்வளோ நம்பிக்கை இல்லைனாலும் பரவாயில்ல, ராஜாவுக்கு நம்ம சரியாக பண்ணுறோம் அப்படிங்கிறத மக்கள் ஏற்றுக்கிட்டா போடும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை இருக்குமாம் ராஜாக்களுக்கு. அதே போலத்தான் இவருக்கும் நம்மளோட அர்ஜுனனுக்கும் இருக்கிறதாம். அதைத்தான் அவர் மனசில் வச்சிருக்கிறத கிருஷ்ணர் புரிஞ்சுக்கிட்டு அவரோட வழியிலேயே அவருக்கு நன்னடத்தை, அவருக்கு ஒரு நல்ல வழியை காட்டுறாராம். இப்படித்தான் இந்த 36வது ஸ்லோகத்தோட விரிவான அர்த்தம் முடியாது. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.